பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் ஆமோஸ் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே தேவன் விழுந்து போனதை விழுந்தே இருக்கும்படி விட்டுவிடுகிறவர் அல்ல, அதை அவர் மீண்டுமாய் எடுக்க விரும்புகிறார் என்பதை தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கும் அதை தொடர்ந்து தேவன் எடுக்கிறதற்கான காரணங்களை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் விழுந்து போனதை எடுக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதை அதனுடைய பழைய நிலையில் முன்னிருந்தது போல மீண்டுமாய் அவர் பார்க்க விரும்புகிறார் என்பதுதான். அன்பரே, தாவீதின் கூடாரம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கூடாரம் தேவனின் வாசஸ்தலம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. தேவனின் வாசஸ்தலம் தாவீதின் கூடாரம் என்பதை நம்முடைய வாழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படியானால் நாம் தான் தாவீதின் கூடாரமாகிய தேவனின் வாசஸ்தலம். தேவன் வாசம் செய்ய விரும்புகிற, வாசம் செய்கிற தேவனின் வாசஸ்தலமாகிய நம்முடைய கூடாரம், நம்முடைய வாழ்வு. இந்த கூடாரமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வாசம் பண்ண விரும்பி நம்மை தெரிந்து கொண்டார் அல்லவா? நாமே தேவனுடைய வீடு என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாமே தேவனுடைய ஆலயம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியரின் நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய வாழ்வை விழுந்து போன நிலையிலிருந்து மீண்டுமாய் தேவன் எடுப்பிக்க விரும்புகிறார். அவருடைய கரங்களிலே நாம் நம்மை அர்ப்பணித்தால் முன்னிருந்தது போல நம்முடைய வாழ்வு மாற்றம் அடையும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய விழுந்து போன வாழ்வை நீர் மறுபடியுமாய் அதனுடைய பழைய நிலைமையிலே மாற்றம் செய்ய விரும்புகிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உம்முடைய கரங்களிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவன் விரும்புகிறபடி மீண்டுமாய் அதை கட்டுவிக்கிறதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைக்கு உமக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.